அதாவது இவர் நபி வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு சகோதரராக இருக்கிறாரு. இவர் மரணித்த பிறகு இவருடைய குடும்பத்தார்கள்லாம் மாற்றுக் கொள்கை இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க என்ன செய்வாங்க, அவங்க முறைப்படி அடக்கம் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, அப்ப நபி வழிப்படி இவருக்கு தொழுகையோ மற்ற விஷயங்களோ கிடைக்கலன்னு சொன்னா அது குற்றமாகுமா கேட்கிறார். இதுக்கும் ஒரு பொதுவாக இஸ்லாத்தினுடைய சில அடிப்படையை தெரிந்து கொண்டால் இந்த மாதிரி கேள்விக்கு நீங்களே விடை கண்டறலாம். என்ன அடிப்படைன்னா, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். நாம என்ன செய்யறோமோ அதுக்கு நாம பொறுப்பாளி. எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அவர்கள் செய்ததுக்கு தான் அவர் பொறுப்பாளி. அவங்க செய்யாத ஒன்றுக்கு அவங்க பொறுப்பாளி கிடையாது. குல்லு முறையின் பிமா கசபரஹீன், ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்வதற்கே பொறுப்பாளியாக இருக்கிறான். லஹாமா கசபத், அவர்கள் செஞ்ச நன்மை அவர்களுக்கு, அலைஹா மக்தசபத், அவங்க செஞ்ச தீமை அவங்களுக்கு என்று அல்லாஹ் பல இடங்கள்ல, இது உதாரணத்துக்கு சில வசனங்களை சொல்லி இருக்கிறோம். இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு நிறைய வசனங்களில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம செய்யாத ஒரு விஷயத்திற்கு அல்லாஹ் நம்ம இப்படி கேள்வி கேட்பான். நீங்க இதுல வாழ்ந்தீங்க, நீங்க மரணிச்சிட்டீங்க, மரணித்த பிறகு அந்த அவங்க தொழுகை நடத்தல உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? நீங்கள் அவங்களுக்கு நடத்திக்கிட்டீங்க இல்ல, அவங்க செய்யறாங்க, உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. ஜனாசாவுக்கு எதுவும் எதிர்த்து ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது செய்ய இயலுமா? இது முடியாது. அப்படிங்கும் பொழுது மற்றவர்கள் உங்களை என்ன மாதிரி செஞ்சாலும் அதுக்கு உங்களுக்கு என்ன குற்றம் வரும்? இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி சமூகத்துல உறுதியோடு நீங்க வாழ்ந்ததுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உயர்ந்த தரஜாவை தருவானே தவிர, குடும்பம் சொந்தம் பந்தம் எல்லாருமே நபி வழிக்கு மாத்தமா இருக்கும் போது நீங்க அந்த நபி வழியில உறுதியா இருந்தீர்கள் என்று சொன்னால், ஜனாசா தொழுகை கூட நபி வழிப்படி கிடைக்காதுங்கிற அளவுக்கு இருந்தும் கூட நீங்கள் அந்த கொள்கையில உறுதியாக நிற்கிறீர்கள் என்று சொன்னால், அவங்க எல்லாம் நபி வழிப்படி தொழுதால் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை விட கூடுதலா அல்லாஹ் கொடுப்பான். உங்களுடைய கொள்கை ஈமானுடைய வலுவை பொறுத்து அல்லாஹ்வுடைய கூலி அமையும். அதனால உங்களுக்கு குற்றம் வராது, உங்களுக்கு அதிகமான நன்மைகள் தான் கிடைக்கும். என்ன உறுதியா நிக்கிறீங்கல்ல, இந்த மாதிரி பயந்து கேள்வி கேட்கறீங்கல்ல, அதுவே என்ன செய்யும் கேட்டா உங்களுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை எல்லா இடத்துல பெற்றுத்தரேன். நீங்கள் அதற்காக என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியது இல்லை.